தேர்தல் சதுரகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விஜய் தனித்து போட்டி, அதன் பின்னணி தகவல்கள் என்னென்ன? நேற்று விஜய் நான் தனித்து போட்டி தான், வதந்திகளை நம்பாதீர்கள் என்று அறிவித்திருக்கிறார். இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இந்த பின்னணி தகவல்கள் என்ன என்பது குறித்து நம்முடைய இந்த சிறப்பு அரங்கத்தில் வாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர்கள் கோடங்கி ஆபிரகாம் மற்றும் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் உள்ளிட்டோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். முதலில் நந்தகுமார் அவர்களிடம் கேட்கலாம். நந்தகுமார் சார், வணக்கம் சார். இந்த விஜய் நேற்று அந்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வில் பேசிய போது, நான் தனித்துதான் போட்டி, வந்த வதந்திகள் அனைத்துமே தவறான செய்திகள் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த 2 மாத காலமாகவே காங்கிரஸோட கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என பல்வேறு யூகங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தன. அனைத்துக்கும் நேற்று தான் அவர் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். இந்த முற்றுப்புள்ளியை அவர் முன்னரே வைத்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதமாக வைத்திருக்கிறார்? அதற்கு பின்னணியில் என்ன நடந்தது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? கவுண்டமணி தான் ஒரு படத்தில் சொல்லுவார், இனிமேல் நீ விளக்க அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இனிமேல் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சா என்ன வைக்காட்டி என்ன, ஏன்னா எல்லாமே ஆல் த கேட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த பேஸ்கெட். அந்த மாதிரி ஏற்கனவே ஆமா, ஏற்கனவே இங்க கூட்டணி வருவாங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் முதல் கொண்டு விஜய் அவர்களை தான் பகடக்காயா பயன்படுத்தி பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படியாவது 18ல சுருட்டிடணும் அவங்களன்னு திமுக கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் பயன்படுத்தி அவரு காங்கிரஸ் 28 தொகுதி, அது இல்லாம ஒரு ராஜ்யசபாவும் வாங்கி அங்க ஜோதியிலேயே ஐக்கியம் ஆயிட்டாங்க திருப்பி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்க, கூட்டணிக்கு வராங்கன்னு இருந்தது. அது விஜய் அவர்களுக்கு சாத்தியக்கூறு இல்லாம போயிடுச்சு. கடைசியில சரி நம்ம கூட்டணி நம்ம கூட வர, நம்ம கூட்டணிக்கு போலாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசினதான் 100க்கு 100 உண்மை. அதுல அவங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போலாமான்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த இதுல ஜூம் கால்ல எடுத்திருந்தாங்க. அதுல ஏகோபித்த ஆதரவு கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தா இருந்துச்சு. இது கடைசியில இப்ப எப்பயுமே நீங்க பேச்சுவார்த்தை, ஒரு நெகோசியேஷன் போகும்போது அடுத்த ஆட்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தேவைப்படுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர வலிமை இருக்கோ அப்பயே நீங்க போயினீங்கன்னா தான் உங்களுடைய பேரத்துக்கு வலிமை கூட்ட முடியும். இப்ப கடைசி நேரத்துல உங்களோட யாரும் கூட்டணி வரல, அதனால நம்ம இன்னொருத்தர் கூட கூட்டணி போலாம், அதுவும் நீங்க அப்பட்டமா ஒரு ஜூம் கால்ல வச்சுட்டு நீங்க போகும்போது எடப்பாடி மாதிரி ஆட்கள்லாம் இதை உத்தி கூடு கவனிக்க மாட்டாங்களா என்ன? அப்ப இவங்க அங்க போயிட்டு இவங்க கேட்கக்கூடிய டிமாண்டுக்கெல்லாம் எடப்பாடியார் உடன்படிக்கைக்கு வரல. அவங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. சோ அதனால அவங்க இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளாரையும் போக முடியாத சூழ்நிலை. அப்ப இவங்க தனிச்சு நிற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சீமான் கூட அதனாலதான் அவரு விமர்சனத்தை வைக்கிறாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம், விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டனால தனியா நிக்கிறாரு, 2 பேர்த்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சீமான் மாதிரி ஆட்கள் அந்த விமர்சனத்தையும் கிளப்புறாங்க. தனித்து விடப்பட்டார், தனித்து போட்டின்னு சொல்றதை விட தனித்து விடப்பட்டார்கள் தான் கரெக்ட். அந்த துணியில ஆமா. இப்ப இதே இந்த நோன்பு திறக்கிறதுல கூட கண்ணன் போன வருஷம் இதை அட்டன் பண்ணாரு. அந்த அன்னைக்கு கரெக்டா சத்தியம் டிவி விவாதத்துல தான் நான் இருந்தேன். அப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய நான் பாராட்டி பேசினேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு போயிட்டு எந்த அரசியல் எதுவுமே பேசாம போய் கலந்துகிட்டு பெருந்தன்மையோட வந்தாரு. மத்த எந்த கட்சிக்காரங்களும் போய் அங்க அரசியல் பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய கட்டாயம் பாருங்க, நேத்து போய் அவர் அங்க அரசியல் பேசி இல்ல நான் யாரு கூட கூட்டணி பேசல, வதந்தி எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அரசியல் பேசக்கூடிய நிர்பந்தத்துக்கு கட்டாயத்துக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டுட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் கண்ணன். ஓகே. ஆனா இந்த நீங்கள் சொன்னது பாரதிய ஜனதா கட்சியுடனான அந்த கூட்டணி தொடர்பான அந்த ஜூம் மீட்டிங், அதுக்கு முன்னால் ஒரு 15-20 நாள் காங்கிரஸ் வரப்போகிறது என்றும் அந்த பேச்சுவார்த்தைகள் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயவே சந்தித்தார். இது போல தொடர்ச்சியாக கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு நல்ல வலிமை இருக்கிறது, இளைஞர்களின் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காங்கிரஸ் அதை அவதானித்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் அவர் கிரீஷ் சோடங்கர் அந்த பேட்டியில் சொன்னார். இவர் ஒரே நேரத்தில் 2 தேசிய கட்சிகளோடு அவர் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் மாநில கட்சிகள் கூட அந்த முயற்சியை அவர் ஏன் எடுக்கல சார்? அது என்ன மர்மம்? ஏனென்றால் ஆரம்பத்திலேயே அவர்கள் ஆட்சியில் பங்கு என்ற உடனே பல கட்சிகள் அதுக்கு தேமுதிக,
விசிகா, இது போல அந்த ஆட்சியில் பங்கு என்பதற்கு புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவித்தன. அதன் பின்னர் அவர்களோடு இவர் தொடர்பு இவர் டிடிவி தினகரன், அமமுக ஆகியவை உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைக்கு வந்து ஆதரவு தெரிவித்தன. ஆதரவு தெரிவித்த அந்த கட்சிகளை இவர் ஏன் அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்களை கூட்டணிக்கு இணைப்பதில் தயக்கம் காட்டினாரா, இல்லைன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இவர் போவதற்குள்ளேயே மற்ற கட்சிகள் முந்தி கொண்டுருவா? என்ன நடந்தது? ஒரு 5 கட்சிகளாவது ஆட்சியில் பங்குக்கு அப்போதே ஆதரவு, விக்கிரவாண்டி கூட்டம் முடிஞ்ச உடனே ஆதரவு தெரிவித்தாங்க. தேமுதிகவில் இருந்து, அமமுகவில் இருந்து பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் கடைசியில் ஒருத்தர் கூட போகலையே. ஏன் சார்? இதுக்கு வந்து ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. ஆதவர்ஜுனா வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு விஜய் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. அப்ப வந்து எந்த விதமான கட்சி கூடயும் இவர் கூட்டணி ஏற்படுத்திக்க முடியாத அளவுக்கு உள்ளாரையே அங்க வந்து நிறைய தடை கற்களை போட்டிருக்கிறாங்களோன்னு ஒரு ஐயப்பாடு எழுது நமக்கு. ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி பல பேர் வந்து அங்க காத்திருந்தாங்க. அதை விவரிக்கிற மாதிரி தான் வந்து இப்ப சமீபமா கூட ஒரு வீடியோ மீம் வருது. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப விசுஸ் வர இல்ல, நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன்னு போவாரு. அடுத்தது ரகுவரன் சொல்லுவாரு, நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன்னா. அப்புறம் சந்திரசேகர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லி 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 போயிடுவாங்க. அது வந்து ஆப்டா அந்த மீமை வந்து அங்க போட்டிருந்தாங்க. சோ அப்ப காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து எப்படியாவது திமுக விட்டு இருந்து இந்த எலெக்ஷனோட விடுதலை அடைஞ்சிடணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட காங்கிரஸ் போனதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ட்வீட் பண்ணிருக்காரா, இல்ல வந்து இவரு ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் திருப்பி ஃபாலோ பண்ணிருக்கிறாரா? அந்த அளவுக்கு அவருடைய எதிர்ப்பு மனநிலையை அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்காரு. திமுக கூட்டணியில அவங்க ஹாப்பியாவே இல்ல. இப்ப கூட பாருங்க, பாண்டிச்சேரியில இன்னும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. திங்கட்கிழமையோட வேட்புமனு முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய கட்சி கூட இவங்க கிட்ட அந்த கூட்டணிக்கு வர முடியாத அளவுக்கு உள்ளார இருக்கிற ஆட்களே வந்து பெரிய அளவுக்கு செயல்பாடுகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அரசியல் செயல்பாடுகளும் வந்து அந்த அளவுக்கு துரிதமா இல்ல. அதனாலதான் வந்து எல்லா கட்சியும் வந்து இவருக்கு பேசுறாங்க. ஆனா அடுத்த கட்ட நகர்த்துக்கு கொண்டு போகாத அளவுக்கு தடைகள் அங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் சொன்னதை வந்து நம்ம ஏதாவது ஒரு அதுல வந்து உள்ளர்த்தம் இருக்குமோ, உண்மையா இருக்குமோன்னு சந்தேகப்பட வேண்டியது வருது. ஓகே சார். நந்தகுமார் சார், நம்ம கோடங்கி ஆபிரகாம்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொன்ன அந்த பதில்களோட பல்வேறு தகவல்களை ஆபிரகாம் சார் கேட்குறது தான். கோடங்கி ஆபிரகாம் சார், இந்த நந்தகுமார் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சியில் பங்கு என பல கட்சிகள் அந்த மாநாட்டுக்கு பிறகு அவருக்கு ஆதரவு அளித்த போதும் கடந்த 2 மாத காலமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஒன்று. 2வது, காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஈடுபடவில்லை என்றும் பல்வேறு தகவல்கள் பரவின. ஜூம் மீட்டிங்கில் அந்த கூட்டணி வைத்து போட்டியிட வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் கூறியதாகவும் செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்று விஜய் வந்து அந்த நோன்பு திறக்கும் விழாவில் வந்து நான் இந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை, வதந்திகளை நம்ப வேண்டாம், மக்களோடு தான் கூட்டணி என்று அறிவித்து விட்டார். இவ்வளவு காலம் அதற்கு தாமதம் அடைந்ததற்கு இந்த பின்னணியில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஆக்சுவலாக வந்து அன்டெஸ்டட் பார்ட்டியாக விஜய் இருப்பதால் விஜய்க்கு வந்து அரசியல் சுத்தமாக தெரியாதுங்க, ஜீரோ. அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிற மாதிரியே பஞ்ச் டைலாக் பேசினாலே போதும், அந்த லெவலில் வந்து நம்ம என்ன பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து எப்படி சினிமாவில் வந்து ஒரு பெரிய பில்டப் பண்ணி நம்ம வந்து பெரிய உச்சத்தில் நம்ம நடிகராக மாறி உச்ச நடிகர் நம்ம சொல்லிக்கிறோமோ, அதற்கு ஆட்களை வைத்து எப்படி நம்ம பிராபகண்டா பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு இந்த அரசியலிலும் அப்படி ஒரு விஷயம் நடந்துரும்னு அப்படி வந்து ரொம்ப நம்பப்பட்டதுனால அது என்ன நடக்குதுன்னா அது அவருக்கே பேக் ஃபயரா மாறி போச்சு. இப்ப தொடர்ச்சியாக அவர் விக்கிரவாண்டி மாநாடு தான் முதல் மாநாடு. அந்த மாநாட்டிலேயே அவர் என்ன சொன்னார்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனாரு. எனக்கு அதுலயே அன்னையிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம், அது என்ன ஆட்சியில் பங்கு, ஆட்சியில பங்கு கொடுத்துட்டாலே அதிகாரம் தன்னால வந்துரும் இல்ல, அது என்ன பஞ்சாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது? ஆட்சியில பங்கு கொடுத்துட்டாலே ஒண்ணுதானே சார். அப்ப அங்க அடிப்படையிலேயே அரசியல் தெரியாதவர்கள் ஏதோ இவங்க வந்து சும்மா சினிமா டைலாக் பேசுற மாதிரி பஞ்ச் வசனங்கள் பேசி மக்களை மடமாத்திட்டு எதையுமே சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காத அன்டெஸ்டட் பார்ட்டியை நம்பி யாரும் வருவதற்கு தயாரா. வாழ்த்து சொன்னாங்க எல்லாரும். இதை சொன்ன உடனே நாங்க உண்மை விஜய் வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, முன்னெடுத்திருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல, யாருமே ஏன் வராமல் தயங்கியதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் எந்த தேர்தலில் நின்று தனக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு, தனக்கு என்ன மக்கள் வாக்கு அளிப்பார்கள் என்பதை அவர் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டவே இல்லை. அவருக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி அமைப்புகள் வந்துச்சு,
ஏராளமான வாய்ப்புகள் வந்தும் அதை விஜய் அதை தவிர்த்ததனுடைய நோக்கம் என்னன்னா பெட்டர்மேக்ஸ் லைட் தான் வேணும்னு ஆசைப்பட்டார். 26 தேர்தல் என்னுடைய இலக்கு, அதை நோக்கி தான் நகருவேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன். ஏன்னா இங்க முழுக்க முழுக்க டெல்லிக்கும் ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தேர்தல்னு ஒருத்தர் பேசுறாருன்னா இதை விட அரசியல் புரிதல் இல்லாம தற்குறி கும்பலா ஒரு தலைவனே அப்படி இருந்தா மற்றவர்களை எப்படி நம்ம கணக்கில் எடுக்க முடியும்? இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னங்க கூட்டணி எல்லாம் கிடையாது, நான் பாஜகவோடு எனக்கு எந்த விதத்திலும் நான் மதச்சார்பின்மை கொள்கையோட தான் இருப்பேன், நான் எல்லாம் பேசுறதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி அப்படிங்கிறார். மதசார்பற்ற சமூக நீதி இருப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் சார் இப்ப அவர் சொல்றாரு இல்லையா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், இவரோட கூடவே பயணப்படுறவர், இவர் கூடவே இருக்கிறவர் மேலாண்மை பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காரு. எந்த அரசியல் கட்சியிலும் இப்படி ஒரு பொறுப்பு கிடையாது. ஆனா இவங்க வித்தியாசமா பேர் வைப்பாங்கல்ல, அந்த ஆதவ் தான் சில தினங்களுக்கு முன்னாடி பொதுவெளியில என்ன சொல்றாருன்னா 90 சீட் எங்களுக்கு தரேன்னாங்க, துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னாங்க, அது எல்லாம் வேண்டாம் என்று 2.5 வருஷம் முதலமைச்சர் தரேன்னாங்க, 2.5 வருஷம் நீங்க ஆளுங்கன்னு சொன்னாங்கன்னு பேரம் வேண்டாம் என்று உதறி தள்ளியவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு பேசியது ஆதவ். அப்ப ஆதவ் பேசுனது உண்மையா வதந்தியா? விஜய் என்ன சொல்ல வரார்? அவர் பேசுனது தப்புன்னு சொல்றாருன்னா ஏன் பக்கத்துல வச்சிருக்கார்? இன்றைக்கு முழு முதற்கொண்டு இந்த தாவேக்காவை படுபாதாளத்துல, அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு, மேல வரவே இல்லை, அங்க ஒட்டுமொத்தமா மூடி கம்ப்ளீட்டா கான்கிரீட் போடக்கூடிய வேலையை வந்து ஆதவ் அர்ஜுனா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா இருக்கிற ரஜினிகாந்த் இழுக்கிறார் சார், அவர் பாட்டு அவருடைய பணியை வேலை பார்த்துட்டு இருக்காரு. தேவையில்லாம அவரை உரண்ட இழுத்து இன்னைக்கு வந்து போற இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து அன்டெஸ்டட் நிலைமையோடு தான் என்ன நினைக்கிறனோ அதை தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு மாதிரி என்ன மனநிலைனா அந்த ஜனநாயகன் படைய வருமா சார்? எப்போ வரும் அது? மறுதணிக்கை முடிஞ்சதுங்கிறாங்க, அது வர நீங்க டைரக்டர்னால கேக்குறேன். என்ன இனிமே வந்தா என்ன வரலனா என்ன சார்? ஒண்ணு சார், ஆனா நீங்க வந்தா என்ன வரலன்னா என்னங்கற நந்தகுமார் அதே தான் சீரியஸா சார். என்ன இல்ல என்னன்னா இல்ல பா, இவ என்னை ஆஸ்திரேலியால கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, என் கேரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு ஒரு படத்துல வந்து நம்ம கோவை சரலா அக்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்கன்னு இவங்களே வந்து ஒரு பொய்யான பரப்புரையை மேற்கொண்டுட்டு காசு கொடுத்து பேச வச்சுட்டு அதை எப்படி மடமாத்துறாருன்னா, அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு, அதை மடை மாற்றுவதற்காக பாத்தீங்களா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், நான் ரொம்ப சரியா இருக்கேன் சார். உலகத்திலேயே யாரும் ஒருத்தர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வெளியில வரும்போது சன்ரூஃப்ல ஏறி நின்று மானே ஆளை செட் பண்ணி மலர் தூவிக்கிட்டு ஏதோ வந்து விடுதலையாய் வெளியில வர மாதிரி, இந்த நாட்டுக்காக ஏதோ சுதந்திர போராட்ட தியாகம் பண்ணிட்டு வெளியில வர மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்றது அது விஜயால மட்டும்தான் முடியும் சார். அவர் கூட இருக்கிற ஆட்களால் மட்டும்தான் முடியும். இது ஒட்டுமொத்தமா பேக் ஃபயர் ஆகுதுன்னே தெரியலையே. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இளைஞர் பட்டாளத்தை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எல்லா மட்டத்திலும் வருகிற தகவல். நமக்கு என்ன அவங்களுக்கும் நமக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? அவங்க செய்யறது பூரா தப்பு சார். இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா முழுக்க? சிபிஐ ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருச்சு, கரூர் சம்பவத்துல வீடியோக்களை அழித்திருக்கிறார் விஜய், அதை வேண்டுமென்றே அதை வந்து மடமாத்திருக்காங்க, நிச்சயமா கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் விஜய்க்கு எதிராக இருக்கு அப்படிலாம் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பேசுறாங்க. உண்மையா பொய்யான்றது முன்னாடி தான் வரும். ஆபரகம் மூன்றாம் கட்ட விசாரணை முடிவடைந்து வரும்போது அவர் அந்த மாதிரி ஏதோ ஆவணங்கள்லாம் அழிச்சாரு, அதை திரைப்படங்களை பயன்படுத்துவதற்கு, அந்த கரூர் கூட்டத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் ஒரு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது சோசியல் மீடியாக்கள் வருது. அபிஷியலாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவ்வளோ சிக்கலில் இருந்தாருன்னா அந்த விசாரணை முடிந்து வரும்போது மகிழ்ச்சியாக அவர் வரமாட்டார்ல சார், ஒரு கையை காமிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக வராரு. அதனால அந்த பிரச்சனைகள் முடிவடைஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். சிபிஐ பெரிய நெருக்கடி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் செட்டப் சார், இதுவும் செட்டப். சென்னை நம்ம வந்து டெல்லியில நிறைய நண்பர்கள், இங்க சென்னையில வேலை பார்த்த பத்திரிகையாளர்கள் என்னுடைய நண்பர்கள் டெல்லியிலும் நண்பர் அங்க இருக்காங்க, இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் என்னன்னா, அங்கே 2 முறை அவர் போனார் இல்லையா, 2 முறை அங்கே கூடாத கூட்டம், 2 முறை மலர் தூவாதவர்கள் 3வது முறையாக அலுவலகத்துக்குள்ள இருந்துனே வெளியில வராருன்னா ஆட்டோமேட்டிக்கா இது செட் பண்ணப்பட்ட கூட்டம். நாங்க ஏற்கனவே சொன்னோம் அப்படிலாம் செய்யாதீங்க, வழக்கு போட்டுருவாங்க, தப்பாயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அங்கே கூட்டம் வந்து வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டி எங்கேயாவது ஒருத்தர் இது நடக்குமா சார்? போனது எதுக்கு சார்? எதனா போய் சுற்றுலா போயிட்டு வராரு, இல்ல ஏதாவது வெற்றி பெற்று வராரா, இல்ல நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணிட்டு வராரா? செத்த கேஸ் 41 பேர் மரண வழக்கு, 41 பேர் அநியாயமா பலியான வழக்கு. நீ சஸ்பெக்ட், உன் மேல சந்தேகம் இருக்குன்னு உன்னை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் ஏதோ சாதனை பண்ண மாதிரி கை காட்டிட்டு வரையே, மனசாட்சி உள்ள மனுஷன் செய்வானா சார் அந்த வேலையை? அடிப்படையில கொஞ்சமாவது புரிதல் வேணாமா சார்? மனசாட்சியே கிடையாது சார். நான் ஆரம்பத்துல சொல்ற ஒரே விஷயம், இவர்களுக்கு
தன் குடும்பத்தையே பார்க்க தெரியாதவர்கள் நாட்டை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்கிற கேள்விக்கு பதிலே வரலையே இப்ப வரைக்கும். இன்னொன்னு சார், அதான் ஆபிரகாம் சார் இந்த பதில் வரல சார் இப்ப வரைக்கும். ஓகே, நம்ம ஆபிரகாம் சார் முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நந்தகுமார் சார் கேட்கணும். நீங்கள் இந்த மாதிரி விஜய் வந்து இந்த விசாரணை முடிவடைந்த பிறகு அவர் வந்தது வந்து ஏதோ ஒரு முடிவோட அந்த விசாரணை முடிந்தது, இனிமேல் நமக்கு அதுக்கும் தொடர்பில்லை என்ற ஒரு சாதாரண ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அவர் வந்தாருங்கிறார். ஆனால் ஆபிரகாம் சார் என்ன சொன்னார், அது வந்து 41 பேர் உயிரிழந்த வழக்கு, அந்த வழக்கு விசாரணையில் அவர் அப்படி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து பேக் ஃபேர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை கரூர் சம்பவத்தில் இருந்து அதன் பின்னர் அவருடைய குடும்ப விவகாரம் வரை அது உண்மையிலே பேக் ஃபேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா நந்தகுமார் சார்? அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, யாரும் அந்த அளவுக்கு அதை பெரிய எதிர்ப்பாக பதிவு செய்வதோ அல்லது அதுக்கு கண்டனம் தெரிவிப்பதோ இதுவரை பெரிய அளவில் நடக்கலையே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் சைடில் வந்து கரூர் இன்சிடென்ட்டில் இருந்த தரப்பினுடைய அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் நான் பல இடத்துல பேசியிருக்கேன், டிவி விவாதங்கள்லையும் பேசியிருக்கேன், சான்றுகளோட பேசியிருக்கேன். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இப்படியெல்லாம் இப்போ ஆபிரகாம் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே சிம்பத்தி அதிகமாச்சு. என்ன காரணம்னாக்கா, இந்த மாதிரி அவரை வந்து பழி வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி அவருடைய பிரச்சாரத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதே சமயம் நமக்கு அவர் கரூரை அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை சென்னைக்கு கூப்பிட்டதுல எனக்கு வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு. அவர் மேல விமர்சனம் வச்சிருந்தேன், இது மரபு இல்லை. ஆனா அதே சமயம் அந்த குடும்பத்தை வந்து அவர் தத்தெடுத்துக்கிட்டு அந்த இறந்த நபர் அந்த குடும்பத்துல இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் செய்ய முடியுமோ அதை பூராமே இந்த கட்சி வந்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்துட்டு செய்யறங்கிறத நான் பாராட்டி இருந்தேன். அப்ப எனக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சாங்கிறதுல அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இந்த பர்சனல் இன்சிடென்ட் இருக்கு பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு போனது, அந்த கல்யாணத்துக்கு போனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர் சறுக்கல் தொடர்ந்து இந்த கடந்த ஒரு 25 மாசமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல பெரிய தாக்கத்தை வந்து சரிவை வந்து எடுக்குது. அதனாலதான் வந்து நமக்கு சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி வேற யாரும் இல்ல, நாம தான் எதிரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கரெக்டா பில்டப் பண்ணி ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் மோடுல வந்து அவங்க போறாங்க. அப்ப டிவிகே தன்னைத்தானே நீங்க செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு ஆப்போனன்ட்டுக்கு இவங்க பவர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் வந்து ஆதவ அர்ஜுன் அவனுடைய மச்சான் சொல்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவங்க வந்து டிஎம்கேக்கு வந்து இவங்க யார் சார் ஆதவ அர்ஜுனா மச்சான் ஆதவ அர்ஜுனா மச்சான் யார் சார்? அது யார்? அவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். ஓ, அந்த புதுவை அரசியல் தலைவர், லட்சிய ஜனநாயக கட்சி. அதான் நீ மச்சான். ஓகே சார், அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல. சரி, சொல்லுங்க சார். ஆமா, அவங்க அதாவது வந்து அவர் சொல்றது பூரா உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம என்னன்னா ஒரு கனெக்டிங் த டாட்ஸ். என்னன்னா ஒரு 20 ஓவர் கிரிக்கெட் மேட்ச்ல கூட ஃபர்ஸ்ட் 15 ஓவர் 16 ஓவர் எப்படி விளையாடுறீங்களோ கடைசி அந்த 3-4 ஓவர் வந்து அக்ரெசிவா விளையாடுவாங்க. அப்போ இவங்க என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் அவங்க வந்து நேரேட்டிவ வந்து நாங்களும் திமுக வந்து அதை பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு இவங்களே வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போகும்போது அங்கதான் சந்தேகம் வருது. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனா இது எந்த அளவுக்கு செட்பேக் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட கூட்டிட்டு போனா அவங்க அதை வந்து முதல்ல மறந்துருக்கணும், செய்திகளை ரிலீஸ் பண்றாங்க. முதல்ல மறந்துருக்கலாம். வேட்பாளர்கள்ட்ட போய் கேக்குறவங்க கிட்ட வந்து ஒரு 3 கோடி ரூபாயில இருந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர் செலவு, அவர் எப்படி சார் ஊழலை ஒழிக்க போறாரு? முதல் தேர்தல் எப்படி ஒழிக்க முடியும்? அவர் முதலீடு பண்ணானா இப்ப அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய தொகை 40 லட்சம். நீங்க 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும்னா அவன் கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி சொத்து பத்தை வித்துட்டு வந்து முதலீடு பண்றவன் தோத்தானா குடும்ப நாசமா போகும், ஜெயிச்சானா அவனை மக்கள் பண்ணுவானா போட்ட முதலுக்கு லாபத்தை எடுக்க பாப்பானா? அப்ப உங்களுடைய முழக்கம் என்ன? நாங்க வந்து ஊழலை ஒழிப்போம். எப்படி வந்து 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் வேட்பாளர்களை செலவு பண்ண வச்சுட்டு ஊழலை எந்த வகையில இருந்து ஒழிக்க போறீங்கிற கேள்வி வருது இல்ல? ஓகே, அப்ப அதே மாதிரி நாங்க வந்து இலவசங்களுக்கு எதிர்ப்பானவர்கள்ங்கிறது அவங்க ஆட்கள் பூரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்கள் தினத்துக்கு ஒரு 12 வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த 12 வாக்குறுதியில பிரதானமான அந்த இலவசங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 1 லட்சம் இருந்து 1,20,000 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த இலவசங்கள் வருது. வெறும் 12 வாக்குறுதிகள்ல இன்னும் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப வந்து சினிமா மாதிரி டீசர் தான். அதுக்கு அவர் நிதி எங்க இருந்து வருங்கிறாரு? எஸ்எஸ்டிங்கிறாரு, ஸ்டாலின் ஷேர் டாக்ஸ் அப்படிங்கிறாரு 30%.
அப்போ என்னன்னா என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ தமிழகத்தினுடைய பட்ஜெட் ஒரு 4.5 லட்சம் கோடி இல்ல 5 லட்சம் கோடி அவரு 30% வந்து வருதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கீங்களேன். சம்பளம் வந்து இன்னைக்கு 95,000 கோடி கொடுக்கிறோம். அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல 30% கட்டிங் போட முடியுமா? பென்ஷன் 46,000 கோடி கொடுக்கிறோம். அதுல இருந்து 30% கட்டிங் போட முடியுமா? பேங்குக்கு இதுவரைக்கும் வாங்கின கடன் திமுகவினுடைய கைங்கரியம் கடன் வட்டி வந்து 79,000 ரூபாய் கட்டணும், 79,000 கோடி கட்டணும். அப்ப இந்த 3 மட்டும் அதுக்கு நம்ம 30% எடுக்க முடியும். அப்ப இந்த 3ஐயும் கூட்டினீங்களாவே கண்ணன் 2,20,000 கோடி. மீதி இருக்கிற ஒரு 2,30,000 கோடிக்கு 30% வெறும் 69,000 கோடி. அப்ப நீங்க இதுல வந்து எப்படி நீங்க இப்ப 12 வாக்குறுதியிலேயே வந்து உங்களுக்கு 1,20,000 கோடி சேரக்கூடிய உங்களுடைய இலவச திட்டங்கள் வருது. இப்ப ஐயா ஸ்டாலின் 1000 எடப்பாடியார் 2000 திருப்பி ஐயா ஸ்டாலின் 2000 அப்படின்னாரு. இப்ப இவர் 2,500ங்கிறாரு. இப்ப இதே ஸ்டாலின் 5000 அடுத்தது எடப்பாடியார் 5000 சொல்லி ஸ்டாலின் அவர்கள் 5000 சொல்லி நிறைய பேர் 5,500 சொல்லி இருப்பார். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய புரிதல அரசியலுடைய நிலைப்பாட்டை வந்து மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து குறைக்கக்கூடிய செயல்களை இந்த கடந்த 30 நாட்களா தொடர்ந்து டிவிக்கு பண்ணிக்கிட்டு வராங்க. அது ஏங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே சார், ஓகே நந்தகுமார் சார், நம்ம கொடங்க பிரகாசம் சார், இப்போ வந்து அவருடைய கடந்த ஒரு மாத கால செயல்பாடுகள் வந்து பெரிய கடும் விமர்சனத்துக்குள்ளே இருக்கு. இன்னும் நந்தகுமார் சார் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தொடர்ந்து அதனுடைய வாய்ப்புகள் மற்றும் அதற்கான அந்த வெற்றி வாய்ப்புகளை பற்றி அவர் ஆதரித்து தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் கடந்த 10-20 நாட்களாக அவருடைய செயல்பாடுகள் வந்து கடும் விமர்சனத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முதல்ல இருந்தே அவரை கடுமையாக விமர்சிக்கிறீங்க கொடங்கை அவர்கள் சார். இப்போ பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட போவதாக அதற்கான ஏற்பாடுகள்லாம் வந்து முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது அது என்ன அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார், தமிழ்நாடு முழுக்கவே வந்து இவர்களுக்கான வேட்பாளர்கள் இல்லை சார். தனித்து போட்டியிட்டாலும் 234 தொகுதிக்கு அவங்க கிட்ட வந்து வேட்பாளர்கள் இல்லை. அதான் முதல் பாயிண்டே. இவங்க கிட்ட வந்து அந்த அளவு சோர்சஸ் கிடையாது. நீங்க வந்து ரசிகர்கள் வந்து நிறைய இருக்காங்க, ஆனா அவர்கள் வேட்பாளராக மாறுவதற்கு தயாரா, ஏன்னா பாதி பேர்ட்ட காசு இல்லை. சும்மா வருவாங்க, சினிமா பார்ப்பாங்க, 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி பார்ப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களால முடியும். ஒரு சிலர் மட்டும்தான் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். இப்ப அவர் வந்து நான் வந்து உள்ள நுழையும் போதே என்ன சொன்னார்னா, என்னிடம் இருக்கிற அந்த ரசிகர்கள் 20 வருஷம் என்கிட்ட இருக்கிறவன், 25 வருஷம் என்கிட்ட இருக்கிறவங்க தான் வேட்பாளராக மாவட்ட செயலாளர் நான் வந்து நியமிப்பேன். அவங்களுக்கு தான் வாய்ப்புகளை, அவங்கள தான் எம்எல்ஏவையும் எம்பி ஆக்குவன்லாம் சொல்லி தான் ஆசை வார்த்தை கூட்டி தான் எல்லாரையும் கூப்பிட்டாரு. இன்றைக்கு அவரை சுத்தி இருக்கிற எல்லாரும் யார் சார்? எந்தெந்த கட்சியிலிருந்து வந்தவங்க சார்? ஊழலே செய்யாதவர்களா? ஒருத்தர் சுரண்டல் லாட்டரி பேரொழி, ஒருத்தர் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டினவர், இன்னொருத்தர் அந்த கட்சியில பிடிக்காம வேற ஒரு கட்சிக்கு தாவி வந்து கடைசியில வந்து சேர்ந்தவர். இப்ப எல்லார் பேரையும் சொல்லலாம். அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க இருந்து வந்தாங்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஊழல்வாதியை வச்சுக்கிட்டு சொல்லுவாரு. இன்னொரு விஷயம், இலவசங்களை எதிர்க்கிறேன்னு சொல்ற இவர்கள் தான் இன்னைக்கு டபரா செட்ல மாட்டுறாங்க, பூஸ்ட் கொடுக்குறாங்க, அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, ஸ்டிக்கர் பாய்ஸ். இந்த ஸ்டிக்கர் பாய்ஸ் வந்து யாரை என்ன சொன்னாங்கன்னா, ஒன்னு அதிமுகவை சொல்லுவாங்க, திமுகவை சொல்லுவாங்க. சார், அவங்க காலங்காலமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மாற்றம் பண்றேன்னு தானே வர்றேன்ன, மாற்றம் இல்ல உங்ககிட்ட. அப்ப நீயும் அவர்களோடு ஒன்னாதான் இருக்கிற. அப்ப என்ன பெரிய மாற்றத்தை நீ வந்து புதுசா காட்டிட முடியும்? இப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு வரேன் நான். பெரம்பூர் தொகுதியை ஏன் இவர் தேர்ந்தெடுக்கிறார்னா, இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. நான் இப்ப வரைக்கும் நம்புறது என்னன்னா, விஜய் தேர்தலில் போட்டியிடுவது சந்தேகம் அப்படின்னு நான் நம்புறேன். அவர் போட்டியிட மாட்டார். சொல்றேன் சார், எல்லாம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும். என்னுடைய சந்தேகத்தை சொல்றேன் ஒரு பத்திரிகையாளனாக. இல்ல, என்னுடைய சந்தேகம் பத்திரிகையாளனா நான் சொல்றது என்னன்னா, இவர் மீது 1.5 கோடி ரூபாய் அபராத வழக்கு இருக்கு. அதை கட்டினாரா கட்டலையான்னு தெரியல. அதுக்கு காட்டணும் வேட்புமனு தாக்கல்ல. இன்னொரு விஷயம், சொத்து கண்டிப்பாக காட்டணும். அபிஷியல் மனைவியாக, அதிகாரப்பூர்வ மனைவியாக இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா தான் இருக்காங்க. அப்ப அவருடைய சொத்தை அவங்க கணக்கு காமிக்கணும். எது வரைக்கும் இருக்கிறது? இப்ப பையன் இருக்கிறான், மகள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமா விஜய்க்கு என்ன சொத்து இருக்கு என்பதை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. சார், ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக இவங்க உண்மையா காட்ட மாட்டாங்க சார். அதுக்கு தான் இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. என்ன தெரியுமா பண்றாங்க? விஜய் சொத்தெல்லாம் வித்துட்டு கட்சி நடத்துறாருன்னு ஒரு கும்பல் இப்ப கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து கூட்டணி எல்லாரும் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க, ஓஹோ இவங்க வராங்களா, இல்ல இவங்க அவங்களோட வராங்கலாம் கூட்டணி சொல்லிட்டு இப்ப யாருமே வரல, தனித்து விடப்பட்ட நிலைமைக்கு ஆயிட்டாரு.
இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்னொரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது 2-3 நாளாக சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. விஜய்க்கு முட்டு கொடுக்கிற கும்பல் வந்து விஜய சொத்தெல்லாம் வித்து கட்சி நடத்துறாரு, வடபழனியில் இருக்கிற மண்டபத்தை வித்துட்டாரு, அந்த இடத்துல இங்க இடத்தை வித்துட்டாரு, இதை வித்துட்டாரு, அதை வித்துட்டாருன்னு ஒரு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இது அத்தனையும் பொய். நீங்க சொத்தை மொத்தமாக கணக்கு காமித்தால் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து மாற்று கருத்து வரும். அப்ப எவ்வளவு சொத்து இருக்குன்றத உண்மையா காமிக்கணும். பினாமி பேர்ல 1000 வச்சிருப்பாரு சார், அது நமக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வரும்போது விஜய் நிச்சயமாக இந்த தேர்தலில் போய் நின்று நம்ம எல்லாத்தையும் கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஏன்னா சொத்துக்களை கொடுக்க கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார். அப்படி மகள் மீதும் மகன் மீதும் மனைவி மீதும் அக்கறையா இருக்கிறவர் விவாகரத்து வழக்கு போற அளவுக்கு நடந்துக்க மாட்டார் சார். அதை விட கொடூரம், அந்த நடிகை யாருன்னு அந்த மனைவி சொல்லவே இல்லை. சோடி போட்டு ஒரே ட்ரெஸ்ல போறாருன்னா இவர் வந்து எந்த தலைவராக இருக்க தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒருத்தரை அரசியல் தலைவராக எப்படி நம்ம எடுக்க முடியும்? அது பெரிய செட்பேக். பெரம்பூர் ஏன் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, இவங்க ஏன் கிளப்பி விடுறாங்கன்னா, பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகம் நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகம் நினைக்கிறாங்க, அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் வாக்கு அதிகம் நினைக்கிறாங்க, சிறுபான்மையினர் வாக்குகளும் பிளஸ் வந்து பட்டியலின வாக்குகளும் அதிகம் நினைக்கிறாங்க. ஒரு உண்மை தெரியல அவங்களுக்கு. பெரம்பூர் தொழிலாளிகள் அதிகம் நிறைந்த பகுதி. அங்க வந்து அதிகமாக இப்ப நீங்க நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்களும் திமுகவும் அதிகமாக மக்கள்கிட்ட களமாடிக்கிட்டு இருக்காங்க. நான் திமுக காரன் கிடையாது, நான் கம்யூனிஸ்ட் காரன் கிடையாது, நான் ஒரு பத்திரிகையாளர். நீங்க போய் இதுவரைக்கும் இப்ப தேர்தல் அறிவிச்சு எத்தனை நாள் சார் ஆகுது? தேர்தல் தேதி அறிவிச்சு எத்தனை நாள் ஆகுது? விஜய் இதுவரை எத்தனை இடத்துக்கு வெளியில வந்திருக்காரு வீட்டை விட்டு? எங்கேயாவது வந்திருக்காரா? வருவாரு இஃப்தார்ல வந்து ஒரு நாடகம் ஆடுறாரு. நான் கேட்கிறேன், இஃப்தார்ல போய் சொல்றாருல நான் வந்து சமூக நீதியை காக்கிறதுக்கு வந்திருக்கேன், இஸ்லாமிய தோழர்களே நான் உங்களோடு தோல் கோக்குறேன், உங்களோட நிக்கிறேன்றாருல. நான் இப்ப இந்த ஊடகத்தின் வாயிலா கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜயனுடைய கள்ள மௌனம் ஏன்? சிக்கந்தர் அந்த தர்கா மீது நடத்தப்படுகிற அந்த விஷயங்கள் குறித்து இவர் என்ன நிலைப்பாடு வச்சிருக்காரு? அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவேன்னு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு. விஜய் ஏன் வாய் திறக்கல? அப்ப விஜய் தூய சக்தி கிடையாது, மாய சக்தி, ஏமாற்று சக்தி, ஃப்ராடு சக்தி. நீ எப்படி நல்லவனா இருக்க முடியும்? எப்படி அரசியல் தலைவரா இருக்க முடியும்? சரி, ஆபிரகாம் தருவாங்க, நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். நந்தகுமார் சார், இப்போ ஆபிரகாம் கோடாங்கி சார் என்ன சொல்றாரு, விஜய் வந்து இந்த களத்தில் கடைசி வரை நிற்கவே மாட்டார், ஒரு தேர்தலில் போட்டியிடுவதிலே பலவேறு வழக்கு சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு முன்பு இதற்கு பல படிப்பனைகள் இருக்கிறது. பல தலைவர்களோட வழக்குகள், சொத்து விவரங்கள்னால வந்து அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா. அவர் கூறுவது போல பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை அது தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது ஆபிரகாம் கோடாங்கி அவரோட கருத்தை சொன்னார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார். எந்த அளவுக்கு இந்த விஜய் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இல்லை, இப்போ அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் அவர் நிற்கல, இப்போ கோடங்கி சொல்கிற மாதிரி அது உண்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஐயப்பாடுகள், நம்ம சிந்திக்கக்கூடியது பூரா அப்பட்டமான உண்மைன்னு அவரே நிரூபிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இதே தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல பண்ணார். அப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு தலைவர் வந்து அந்த தேர்தலில் போட்டி போடாம இருக்காருனாவே அந்த இடத்துலயே அந்த கட்சி வந்து தோத்து போயிருச்சுங்கிற அர்த்தமா மாறிடும். ஸோ அந்த தவறை வந்து விஜய் அவர்கள் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது வழக்குகளால் நிராகரிக்கப்படுவதற்கான அல்லது அதில் உள்ள உண்மை விவரங்கள் அப்ஜெக்ஷனுக்கு உள்ளானா அது ஒரு சிம்பத்தியோ அல்லது அதை ஒரு அரசியலாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அவர் ஒரு கருத்தை அவர் வந்து சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதையும் மீறி தாக்கத்தை ஏற்படுத்துவார்? இல்ல, உங்களுடைய சொத்தை வந்து நீங்க டிக்ளேர் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு வந்து விஜய் பேர்ல என்ன சொத்து இருக்குது, அவங்க ஒய்ஃப் பேர்ல என்ன சொத்து இருக்கு, பசங்க பிள்ளைங்க மேல இஃப் தே ஆர் மைனர் அவங்க பேர்ல என்ன சொத்து இருக்குங்கிறத டிக்ளேர் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இவர் தான் அந்த அசட் எல்லாம் வாங்கினவரா இருந்தா இந்த டாக்குமெண்ட்லாம் இவர்கிட்ட இருக்கும், அந்த சொத்தை டிக்ளேர் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முன்னுதாரணம் இருக்கு சார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு 4 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து அது நிராகரிக்கப்பட்டது வந்து ஒரு அனுதாப அலையாக அந்த தேர்தல் வந்து அது வந்து வீசிச்சு. அது அதிமுகவுக்கு ஜாதகமாக ஏற்பட்டது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் ப்ரூஃப், நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டா தப்பா இருந்துச்சுன்னா ஸ்க்ரூட்டின்ல மாட்டுவீங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு கோடங்கி சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லாம் சொத்தெல்லாம் வித்துட்டு பண்றாருன்னா அவர் பேர்ல என்ன சொத்து இருக்குன்னு இப்ப இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எடுக்க முடியாது. அவர் பேரை வச்சு எல்லாருமே எடுத்துருவாங்க. அது யார் கையில அந்த அவருடைய பேர்ல இருந்த டைட்டில் இன்னைக்கு யார் பேர்ல டைட்டில் மாறி இருக்கா இல்லையாங்கிறலாம் இது வந்து ஓபன் சீக்ரெட். இதெல்லாம் வந்து யாருமே அப்போ அந்த டாக்குமெண்ட்னுடைய எவிடன்ஸா அவர் ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணாருன்னா அவர் அதுல ஒரு பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது
அவர் வந்து இந்த தேர்தல்ல நிப்பாருங்கிறதா என்னுடைய கணக்கு. நிக்காம விட்டாருன்னா அதே வந்து அதோட அவருடைய அரசியல் இல்ல தனியா என்ன எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது உள்ள சூழ்நிலையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப இந்த கடந்த ஒரு மாசத்துல வந்து அவங்களுடைய வாக்கு வந்து சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. சற்றேறக்குரிய ஒரு எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி அவங்களை கணிச்சது பூரா ஒரு 15 to 20%. அதுல உங்களுக்கு சற்றேறக்குரிய ஒரு 3-4% குறைஞ்சா கூட சம்பேர் அரௌண்ட் இன்னைக்குமே 15% வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி வருங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சோ அப்படி இருக்கும்போது அவருடைய வாக்கு வந்து இன்னைக்கு பெரம்பலூர்ல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றது ஒரு 40,000 உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சியில் அங்க இருக்காங்க. ஒரு 1800 நிர்வாகிகள் வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில இருக்காங்க. அதோட கொடங்கி சொன்ன மாதிரி பல டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி பட்டியலின மக்கள் வந்து அந்த தொகுதியில சற்றேறக்குறைய ஒரு 25% இருக்காங்க. ப்ளூ காலர் ஒர்க் அவர் சொல்ற மாதிரி ஒரு 60 to 70% பேர் வந்து ப்ளூ காலர் ஒர்க் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நகரங்கள்ல வந்து விஜய்க்கு வந்து அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப இந்த டெமோகிராபியை பார்க்கும்போது இது வந்து நமக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல என்ன மைனஸ் பாயிண்ட் அவங்கன்னா, இது வந்து 2,22,000 எஸ்ஐஆருக்கு அப்புறம் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் பெரம்பூர் இருக்குது. அப்போ ஒரு பெரிய தொகுதியில போய் போட்டி போடுறது வந்து ஒரு ரிஸ்க். எப்பயுமே ஒரு சின்ன தொகுதியா இருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து அது ஈஸி டு கவர். அந்த மார்ஜின் அதெல்லாமே ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணலாம். அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஒரு சேலஞ்சாவும் மாறும். பட் அவங்க வந்து இன்னைக்கு சிட்டியில எடுக்கிறது, அவங்க சிட்டியில இருந்து சிட்டியை கவர் பண்றதுக்கு மத்த தொகுதிக்கு போயிட்டு வர அந்த லாஜிஸ்டிக் ரீசனும் ஒரு காரணம்னு நான் பாக்குறேன். ஓகே, நன்றி சார். நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். கொடங்க சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க சார். நிறைவா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அவருடைய வாக்கு சதவீதம் குறைகிறது, பெரம்பூர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நந்தகுமார் சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லா தொகுதியுமே ரிஸ்கா? உண்மைதான். அவர் சொன்ன கருத்துல மாற்றம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், அடிக்கடி சத்தியம் தொலைக்காட்சியில நான் சொல்ற ஒரு விஷயத்தை இறுதி கருத்தாக மீண்டும் பதிவு பண்ண விரும்புறேன். சகோதரர் சொன்ன மாதிரி 15% வாக்குகள்லாம் கிடைக்கும்லாம் சொன்னாரு. எங்க அண்ணன் சீமான் வாங்குகிற வாக்குகளை விட மிக குறைவான வாக்குகளை தான் விஜய் வாங்குவார். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அதே கருத்து தான் இன்றைக்கு சீமானும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கூறுகிறார். விஜயோட வாக்குகள் வேற, நாம் தமிழரோட வாக்குகள் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலில் வந்து மக்கள் எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் என்பது பார்ப்போம். மே 4ஆம் தேதி நாம் மீண்டும் அந்த சந்தித்து இதே கருத்துக்களை விவாதிக்கலாம். நந்தகுமார் மற்றும் கொடங்கி அவர்கள் இருவருக்கும் நன்றி. தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.